வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ராகேஷ் இன்ஜினி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓகே. ஹாய் ஆரஞ்சபிள்ஸ், வெல்கம் டு ராகேஷ் இன்ஜினி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச ஹீரோயின்ஸ் பல வருஷம் படம் நடிச்சதுக்கு அப்புறம் பெருசா எங்க போனாங்கன்னு தெரியல. இப்போ எப்படி இருக்காங்க, எங்க போனாங்க, என்ன மாதிரி ஆயிரத்து கேள்வி எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்து உங்களுக்காக இந்த வீடியோல போட்டிருக்கோம். என்னவோ மீன் பிடிக்கிற மாதிரி கொசு பிடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு, அதாவது அவங்களோட டீடைல்ஸ், அவங்க எங்க இருக்காங்க, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்க கேதர் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். சோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த வீடியோ தென் versus now, அதாவது அந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் மூவில எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளஸ் முடிஞ்சா அவங்களோட இன்ஃபர்மேஷன். எப்படி ரைமிங் வேற லெவலா சீரியலா கட்டுறாங்க. ஹீரோயின் சொல்லிட்டு பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் உங்களுக்கு நான் சொல்ல போறோம். அது உங்களுக்கு பெருசா ஷாக்கிங்லாம் கிடையாது, பட் எங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய லாஸ். சோ இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்றேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க. அவங்க போட்டோ போடுப்பா எடிட்டர் தம்பி. இல்லப்பா. யாருங்க? சரி, இவங்க வந்து பண்ண ஹீரோயின் ரொம்ப லிமிட்டடான படங்கள் தான் பண்ணாங்க. அந்த டைம் இப்பவும் கியூட்டா தான் இருக்காங்க. பட் என்ன எல்லாருக்கும் ஆகுற மாதிரி இவங்களுக்கு வயசாயிச்சே தவிர்த்து இன்னும் அழகா தான் இருக்காங்க. இப்பெல்லாம் சொல்லிதானே ஆகணும். கொஞ்சம் பிசில் தட்டினா கூட பாடி ஷேமிங் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால உங்களுக்காக பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. சரி, எதுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டே கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? கண்டுபிடிச்சவங்க அப்படி இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கரெக்டா கமெண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அட்லீஸ்ட் இந்த ஹீரோயினோட பேரு தெரியல, பட் இங்க எந்த படத்துல நடிச்சாங்க, இல்ல அவங்க நடிச்ச படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு அதையாவது கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். சரி, கண்டுபிடிச்சவங்களுக்கு நாங்களே எங்க வாயால சொல்றோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறோம், நீங்களே கண்டுபிடிக்க பார்க்கலாம். இப்ப நம்ம எடிட்டர் தம்பி அப்ப அவங்க நடிச்சாங்க தெரியுமா, அந்த படத்துல இருக்கிற இமேஜ போடுவாரு. அப்பயாவது கண்டுபிடிக்காதவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம். அந்த என்ன சாக்லேட் அந்த படம் பேரு இல்ல பார்த்த மாதிரி இந்த பிரசாந்த் ஆமா பிரசாந்த் கூட நினைக்கிறேன். சரி, இப்போ கண்டுபிடிக்காதவங்களுக்கு நானே சொல்றேன். அப்படின்னு நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்தோட ஹீரோயினா ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல நடிச்ச பிரீத்தி ஜாங்கியானி, நம்ம சுருக்கமா இல்லனா ஜாங்கிரி மாதிரி. இன்னமும் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலனா சலாம் குலாமு அப்படின்னு ஒரு பாட்டு இருந்துச்சு தெரியுமா? இந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் அது மட்டும்தான் இவங்க முதலும் கடைசியா நடிச்ச தமிழ் படம். தெரியல, பட் நம்ம கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வரைக்கும் ஹிந்தியில, கன்னடத்துல அண்ட் தெலுங்குல கூட சில படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. 2006ல பிரவீன் டபாஸ் அப்படின்ற ஆக்டர் கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தையும் பெற்றுட்டு மும்பைல இருக்க பாந்த்ரா அப்படின்ற ஊர்ல செட்டில் ஆயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்றதுலாம் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நான் சிங்கமா திட்டவும் ஆரம்பிச்சிருவீங்க. அதனால இதோட நிறுத்திக்கிட்டு அடுத்த ஹீரோயினை பாத்துடலாமா? அந்த ஜோதிகா கூட நடிச்சிருந்தாங்கல்ல, ரெண்டு கேரக்டர் கண்டுபிடிக்க பார்க்கலாம். குறும்பு கேரக்டர் நாங்க ஹீரோயின்ஸ மட்டும் தான் பாப்போம். இந்த பாட்டு தான் போட்டு சாவடிப்பாங்க எல்லாரும் பொண்ணுங்க. ஹீரோயினையே கடிச்சு திங்கற அளவுக்கு பாப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு இவங்க யாருன்னு தெரியாதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க மட்டும் இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். இவங்க ஜோதிகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் இந்த படத்துல லேடிஸ் மட்டும் நிறைய நடிச்சிருப்பாங்க. இதுக்கு மேல சஸ்பென்ஸ் பண்ணி இழுத்தான்னு வச்சுக்கோங்க, போர் அடிக்கும் இல்லையா? அதனால இவங்களோட அப்போதைய பிக்சரையும் இப்போதைய பிக்சரையும் கம்பேர் பண்ணி நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இவங்க யாருன்னு. எப்படி இருக்காங்க மெயின்டைன் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியோட இதாயிட்டான். சரி, கண்டுபிடிச்சிட்டீங்களா? இவங்க தான் ஸ்நேகிதியே அப்படின்ற படத்துல ஜோதிகாவோட சேர்ந்து தேவதை வம்சம் நீ அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டுல வந்து கேர்ள். இவங்களோட வயசு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. எவ்வளவு தெரியுமா? 55. இவங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் ஸ்நேகிதியே தான். அதுக்கப்புறம் ஹிந்தி, மலையாளம், அதுக்கப்புறம் பிஸியா அப்படி இருந்தாங்க. பண்ணி குழந்தைலாம் பெற்று ஜாலியா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்ட்டு ஒரு பாட்டை பாடிட்டு அடுத்த ஆக்ட்ரஸ் யாருன்னு பாக்கலாமா? இப்ப ஒரு ஆக்ட்ரஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா அப்படின்னு நான் சொல்ல
படத்துல மிஸ்டர் ராகேஷ் ப்ரோ சொன்னாரு. கரெக்டா கண்டுபிடிச்சவங்க நம்ம ஆளு வீட்டுக்கு போய் யாருன்னே தெரியலையே. இல்ல கண்டுபிடிக்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா யாருன்னு நான் சொல்றேன். ஓ அதுல வில்லியா வருவாங்களாப்பா? அதே ஸ்நேகிதிய படத்துல வில்லி ரோல்ல ஒருத்தவங்க ப்ளே பண்ணிருப்பாங்க தெரியுமா? நம்ம தபுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க தான் இவங்க. இவங்க பேர் இஷிதா. இவங்க வயசு 44. லைஃப்ல சேஞ்ச் ஓவர் இருக்கலாம், ஆனா யாருன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சேஞ்ச் ஓவர் அப்படின்னா நம்ம அமிதாப் பாமா மாதிரி இவங்க ஒரு பெஸ்ட் உதாரணம். கண்ணாடி போட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாம் டிஃபரெண்ட் வேற மாதிரி மாறிட்டு இருக்காங்கல்ல. சரி, இதுக்கு முன்னாடி வந்து ஹீரோயின்ஸ் மாதிரியே இவங்களுக்கும் எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு அடுத்த ஆக்ட்ரஸ் பாத்துடலாமா? தெரியுமே. ஏன் அப்படி ஸ்ட்ரைட்டா போட்டோ போட்டாங்க? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அன்டவுட்டட்லி இவங்க தான் பூவே உனக்காக அப்படின்ற படத்துல பார்வதியோட சேர்ந்துட்டு சொல்லாமலே யார் பார்த்தது அப்படி பாட்டெல்லாம் பாடிட்டு அப்போதைய சந்தோஷ் சுப்பிரமணியம் ஹாசினி மாதிரி சுத்தி வந்தாங்க. துருன்னு. She is also a wonderful actress. பட் இவங்க கிட்ட எனக்கு ஸ்பெசிபிக்கா என்ன தெரியுமா பிடிக்கும்? நான் நடிச்ச ஹீரோயின் தான், அதுக்காக கிளாமரஸாலாம் நடிக்க சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம நத்தியா மாதிரி நம்ம ஹோம்லி ரோல் மட்டும் எடுத்து நடிச்சு நல்ல பேரோடவே டாடா பாபாய் சொல்லிட்டு போயிட்டாங்க இண்டஸ்ட்ரியை விட்டு. அந்த வகையில இவங்களை பாராட்டியே ஆகணும். சரி, இப்ப இவங்க எப்படி இருக்காங்கன்றதுல பார்த்துட்டு இவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் டக்குன்னு பாத்துடலாம். ஏதோ இன்டர்வியூல பார்த்தாங்க, அவங்க அப்படியே நல்லா இருக்காங்க. ஒரு வித்தியாசமா கண்ணாடி தான் போட்டுருக்காங்க. ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒண்ணு விட்டு போகல. பாத்துட்டீங்களா? பெருசா ஒரு சேஞ்ச் கிடையாதுல்ல. ஆனா என்ன, ஏஜ் மட்டும் லைட்டா ஃபேஸ்ல தெரியும். ஆனா அதே மாதிரி ஸ்லிம்மா அதே சிரிப்போட அப்படியே இருக்காங்கல்ல. என்ன கண்ணாடி மட்டும் போட்டிருக்காங்க. இவங்கள மாதிரி நம்ம எல்லாம் இந்த வயசுல மெயின்டைன் பண்ண முடியுமா பாடி எல்லாம் தெரிய மாட்டேங்குது. நம்ம திங்கிற தீனிக்கு இவங்க வயசு வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கோம். சாரி மேடம், இவங்க வயசுல அப்படின்னு சொல்றதுனால உங்களை வயசான மாதிரி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. சத்தியமா இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்து குமுறல். அதாவது டைரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல, இல்ல ஹீரோயின் ரோல் எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க மேடம். 47 வயசுலயும் நீங்க ஹீரோயின் மாதிரியே தான் இருக்கீங்க இன்னமும். எக்காரணத்து கொண்டுவோம் யாராவது அம்மா ரோலு அக்கா ரோலு அப்படிலாம் நடிக்கணும்னு சொல்லி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்காதீங்க கால் ஷீட். பொதுவா ஒரு ஹீரோயினை பத்தி பேசணும்னா அவங்க அழகின அறிவின அப்படி இப்படின்னு வளைச்சு பில்டப் கொடுக்கணும். ஆனா இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒன் லைன் சொல்லிட்டு போயிடலாம். நம்ம ஏற்கனவே இவங்களை ஒரு காலத்துல தீவிரமா காதலிச்சாருன்னா பாத்துக்கோங்களேன். இவங்க பேரு ஹீரா ராஜகோபால். விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல சைக்காலஜி படிச்சுட்டு இருந்த இவங்களை தேடி எங்க படத்துல நடிகன்னு சொல்லி கால பிடிக்காத குறைய கெஞ்சினாலும் எனக்கு ஒன்லி மாடலிங், அதுவும் ஒன்லி ஃபார் ரெவென்யூ, மத்தபடி எனக்கு ஆக்டிங்லாம் செட்டே ஆகாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் இதே ப்ரொடியூசரே என் படத்துல ஹீரோயினா நீ தாமா அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சு இவங்க மனசை கரைச்சு நடிக்க வச்சு பல யங்ஸ்டர்ஸ் இதயத்துல இவங்களை இடம் பிடிக்க வச்சுட்டாங்க. அப்புறம் மணிரத்னத்தோட திருடா அப்படின்னு தமிழ் படங்கள் நல்லா சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் காதல் கோட்டையில ஏகேவோட நடிக்க ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கார்த்திக் தம்னாக் நடுவுல எப்படி சிவகுமார் நடுவுல வந்து அது ஏதோ சொல்றாங்க, அந்த மாதிரி இவங்களுக்கு நடுவுல அவங்க அம்மா பூந்துட்டாங்கன்னு சொல்றாங்கப்பா. என்ன நினைச்சாங்களோ தெரியல, சினிமாவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு மொத்தமா பேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப எப்படி இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? பயங்கர அழகா இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, 52 வயசுலயே சும்மா சூப்பரா இருக்காங்கல்ல. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கும் ஹீரோயின் சாமுராய் படத்துல 2 ஹீரோயின். 2 பேருமே பாக்கிறதுக்கு தங்கச்சி மாதிரி இருப்பாங்க. அதுல கவிதா அப்படின்ற ஹீரோயின் ஃபர்ஸ்டே செத்து போயிருவாங்க. அந்த ஹீரோயின் தான் இவங்க. ஏமா சொல்றதுக்கு வேற பாட்டு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவா படம் ஒண்ணு வந்துச்சே, அத சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேக்குற ஒரு சிலருக்கு எனக்கு பர்சனலா சாமுராய் படம் ரொம்ப பிடிக்குமே அப்படின்றதுனால சொன்னேன். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா மன்னிச்சு. இப்ப உங்களோட லேட்டஸ்ட் பிக்க பார்த்துட்டு மத்த டீடைல் எல்லாம் பேசலாம் வாங்க. பாத்தீங்களா இவங்களோட வயசு என்ன தெரியுமா? இந்த கூகுளுக்கு இவங்க மேல என்ன வன்மம்னு தெரியல. இவங்க பேரை போட்டு வயசு என்னன்னு கேட்டா 61ன்னு காட்டுது. 2 படம் சொன்னேன் தெரியுமா? சாமுராய் அண்ட் பெண்ணின் மனதை தொட்டு. இந்த 2 படத்தோட ஹீரோமே இவங்களோட வயசு கம்மி. நம்ம ஊரோட சம்பிரதாயத்தின்படி எப்பவுமே ஹீரோனோட வயசு ஹீரோ விட டிவைடட் பை 2 தானே இருக்கணும். அதாவது ஹீரோக்கு ஒரு 73 வயசு அப்படின்னா ஹீரோயினுக்கு ஒரு 20 25 இருந்தா மட்டும்தான் மார்க்கெட்ல நிக்க முடியும்.
பார்த்தா அப்படி தெரியல. அப்படிலாம் வச்சு பாக்குறப்போ இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இதெல்லாம் வன்மத்தின் உச்சம். அதுவும் ஏன் அப்படியா? இவங்களால கூகுளுக்கு வன்மம்னு தெரியல. ஒரு இவங்க ஒரு 51 தான் பயங்கரமான 61 பரதநாட்டிய டான்சர். சரி எது எப்படியோ அப்படின்றவங்க தான் இப்ப இப்படி ஆயிட்டாங்க. இப்பவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. Girls are always girls now. ஓகே அரேஞ்சர்ஸ், லாஸ்ட் வீடியோல தமிழ் வர்சஸ் மலையாளம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மஞ்சுகள் பாய்ஸ் அப்படின்ற படத்தோட ரெஃபரன்ஸை வச்சு. அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் எல்லாம் போய் படிச்சு பார்த்தேன். பார்த்தா கண்ணா அப்படின்னா எங்களை போட்டு கழுவி வச்சிருக்கீங்க. அப்படியா? ஏன் தெரியல. வீடியோ பார்க்கலையே? அதெல்லாம் படிச்சு மனம் உடைஞ்சு போனேன். இருந்தாலும் செதுக்க செதுக்க தானே கல் சிற்பமா மாறும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இனிமே வர வீடியோ எல்லாத்துலயுமே கண்டிப்பா கமெண்ட் பக்கங்கள் ஆட் பண்ணுவோம். இனி ஒரு வீடியோ போட்டாலும் நச்சுன்னு போட போறோம். அப்படிங்க மீண்டும் உங்களை அடுத்த வாரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராகேஷ் மற்றும் ஜெனி. பாய் பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா நான் அவங்கெல்லாம் அவ்வளவா பார்த்ததே கிடையாது. ஏன்னா 1-2 படம் தான் நடிச்சிருக்காங்க. ஆமா ஹீரோலாம் அப்போ பயங்கர அழகா இருப்பாங்க. படமே பயங்கரமா இருக்கும். ஆமா அது உண்மையான எனக்கு தெரியல. அது ஏகே அது லவ் அது லவ்லாம் போச்சு, அது புட்டுக்குச்சு, அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா அவங்க அம்மா உள்ள போந்து இந்த கதை நான் கேள்வியே படாத ஒரு கதையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை வந்து பிரிஞ்சுட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த படம் பிரிஞ்சக்கப்புறம் தான் அவங்க படம் நடிக்கிறதே விட்டுட்டாங்க. இந்த இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இவங்கலாம் இந்த வயசுல எப்படி இருக்காங்கன்னு நம்மலாம் இருப்போமானே தெரியலையே. 50 வருஷம்லாம் ஐயோ 50 வயசு 40 வயசு தாண்டதே அதிசயமா இருக்கு. அப்படி ஏன்னா இருக்கு. 35 வயசு 30 வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருது, அது வருது இது வருதுங்கிறாங்க. அதுவும் எக்ஸசைஸ் பண்றவங்க சாவுறாங்க, சைக்கிளிங் பண்றவங்க சாவுறாங்க. நம்ம என்ன சும்மாவே இருக்கோம், எக்ஸசைஸ் ஒண்ணுமே போட மாட்டேங்கிறோம். இருப்பாங்கன்றாங்க. அதை பண்றவங்க வேலையாடுறாங்க. எனக்கு பயமா இருக்கு லைஃபே எப்படி போக போகுதுன்னு. தெரியல, பாப்போம். ஒருவேளை ஏலியன் வந்து நம்மளை காப்பாத்தினா வந்து ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்